கர்த்தர் சொல்லியிருந்தபடியே கர்த்தர் கடாட்சியமான. அப்ப கர்த்தருக்கு தெரியும் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் பலவீனமானவர்கள், அவர்களால் அந்த வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்க முடியல. ஆனா கர்த்தரோ பலவானா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை சுகந்தரிக்க தேவையான பலத்தை யார் கொடுக்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். பல நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் சுகந்தரிக்கிற நம்ம பலன் இல்லை. நமக்கு திராணியற்றவர்களா இருக்கிறோம், நம் பலவீனர்களா இருக்கும். கர்த்தருக்கு தெரியும் சாராளுக்கும் ஆபிரகாமும் பலவீனமா இருக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை அவங்களுடைய பலத்தினால சுகந்தரிக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சில வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறோம், நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். ஆனா இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த